இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் பிற்பகல் செய்திகளை வழங்குவதற்காக உமா சிவகுமார். முக்கிய செய்திகள். தூத்துக்குடியில் இன்று நடைபெறுகிறது தேமுதிகவின் தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சிறப்புரையாற்றுகிறார். தமிழகத்தில் லஞ்ச ஊழல் இல்லாத ஆட்சியை உருவாக்குவதே கேப்டன் விஜயகாந்த் அணியின் நோக்கம் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கருத்து. ஊழலின் ஊற்றுக்கண்ணான அதிமுக திமுகவை தமிழகத்தில் இருந்து வெளியேற்ற அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் எனவும் வலியுறுத்தல். சாகித் பால்வா ஸ்டாலினுக்கும் இடையே உறவு மற்றும் பெரம்பலூர் ஷாதிக் பாட்ஷா மரணம் குறித்து சிபிஐ சுதந்திரமாக விசாரணை நடத்த வேண்டும், வைகோ வலியுறுத்தல். விவசாயிகளை காக்க அதிமுக அரசு தவறிவிட்டதாக கூறி கடலில் இறங்கி விவசாயிகள் தற்கொலை போராட்டம். தேர்தலில் ஜெயலலிதாவுக்கு பாடம் கற்பிக்கப் போவதாகவும் எச்சரிக்கை. தூத்துக்குடியில் இன்று மாலை நடைபெறும் தேமுதிக தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற உள்ளார். தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தல் மே 16ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இத்தேர்தலில் வெற்றி பெற்று தேமுதிக தலைமையில் ஆட்சி அமைந்தால் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் என்ன என்பது தொடர்பான 2 பகுதிகள் அடங்கிய தேர்தல் அறிக்கையை கேப்டன் விஜயகாந்த் வெளியிட்டுள்ளார். பதவியேற்ற 4 மாதத்தில் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகள் அதில் இடம்பெற்றுள்ளன. இதனால் தமிழகத்தை வளர்ச்சிப் பாதைக்கு இட்டு செல்லும் திட்டங்களை வெளியிட்டுள்ளதாக கூறி பல்வேறு தரப்பினரும் இதற்கு வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இந்த அறிவிப்புகளை தமிழக மக்களிடம் எடுத்துக் கூறும் வகையில் தமிழகத்தில் உள்ள 11 மாநகராட்சிகளில் தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்று வருகிறது. 2வது நாளாக இன்று தூத்துக்குடியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகிறார். முன்னதாக திருநெல்வேலியில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், கடும் மழை வெள்ளத்தால் தமிழகம் பாதிக்கப்பட்டபோது கேப்டன் விஜயகாந்த் ஆற்றிய பணிகளை நினைவு கூர்ந்தார். மக்களுக்கு ஆற்றி வரும் பணிகளால் தலைசிறந்த மக்கள் தலைவராக கேப்டன் திகழ்வதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். திருவள்ளூர், காஞ்சிபுரம், கடலூர், சிதம்பரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, தஞ்சை மாவட்டங்கள் எல்லாமே மழை வெள்ளத்துல பாதிச்சிருக்கு. எங்கேயா ஒரு இடத்துக்கு ஜெயலலிதா போயிருப்பாங்களா? ஆனா நேரடியாக அத்தனை பகுதிக்கும் வந்த ஒரே தலைவர் யார்? வேட்டிய மடிச்சு கட்டி அந்த சாக்கடையில கருப்பு தண்ணியில சந்தா வந்து ஒரு வீடு பாக்கி இல்லாம அத்தனை மக்களையுமே சந்திச்சு அத்தனை மக்கள் துயரிலும் பங்கேற்று கட்சியால முடிஞ்ச தன்னுடைய உதவிகளை செய்த ஒரே தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோட பதிவு வைக்கிறேன். ஏன்னா மக்கள் கஷ்டத்தை யார் உணர்றாங்களோ அவங்க தான் ஒரு உண்மையான தலைவராக இருக்க முடியும். அந்த உண்மை தலைவராக கேப்டன் நிச்சயம் இருப்பார். மக்கள் கஷ்டத்தை புரிஞ்சவராக இருப்பார். எது கேளுங்க, பிரைம் மினிஸ்டருக்கு கடிதம் போடுறது உட்காந்துக்கிட்டு வீட்டுல. மீனவர் பிரச்சனை எடுத்துக்கங்க, முல்லை பெரியாறு, காவேரி, கரண்ட் இல்ல, எது கேளுங்க பிரைம் மினிஸ்டர் கடிதம் எழுது. என்ன கடிதம் அப்படி எழுதுறாங்கன்னு ஒன்னும் நம்மளுக்கும் புரியல. அந்த கடிதத்துக்கு பதில் வருதா, தீர்வு வருதானா, அதுவும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இப்படியாக மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. ஷாகித் பால்வா ஸ்டாலினுக்கும் இடையே உறவு மற்றும் பெரம்பலூர் ஷாதிக் பாட்ஷா மரணம் குறித்து சிபிஐ சுதந்திரமாக விசாரணை நடத்த வேண்டும் என்று கேப்டன் விஜயகாந்த் அணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். திருச்சியில் பேசிய அவர், 2G அலைக்கற்றை வழக்கில் கனிமொழி பலிகடா ஆக்கப்பட்டதாக கூறினார். ஷாதிக் பால்வா முக ஸ்டாலினுக்கு இடையேயான உறவு குறித்து கேள்வி எழுப்பிய வைகோ, பெரம்பலூர் ஷாதிக் பாட்ஷா மரணம் குறித்து சுதந்திரமான சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஷாதிக் பாட்ஷாவின் மரணத்திற்கு திமுகவே காரணம் என்று அப்போது அவர் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். 2G அலைக்கற்றை ஊழல் வழக்கின் பின்னணியில் ஸ்டாலினே இருப்பதாக குற்றம் சாட்டிய வைகோ, இதற்கு தம் மீது வழக்கு தொடுக்க தயாரா என்று சவால் விடுத்தார். ஷாதிக் பாட்ஷாவினுடைய குடும்பத்தினர்
சாதிக் பாட்சா மரணத்துக்கு திமுக காரணம் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். இதுக்கு ஒரு வழக்கு போடட்டும். இதற்கு வழக்கு போட வக்கில்லாத ஸ்டாலின் இந்த ஆத்திரத்துல அப்படியே மனசு துடிச்சு போய் இந்த கூட்டணிக்கு இவங்க இத்தனை சீட்டு கொடுக்கிறோம், இத்தனை பணம் கொடுக்கிறோம்னு முயற்சி பண்ணாங்கன்னு எல்லா பேப்பர்லயும் வந்தது. அதுக்கு மேல மானநஷ்ட வழக்கு போடுறாங்களே. 2G ஸ்பெக்ட்ரத்தில் பின்னணியில் இருந்தது ஸ்டாலின். நான் இப்ப சொல்றேன், அதுக்கு வழக்கு போட சொல்லுங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தா பாண்டியன் தலைமையில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி வழக்கறிஞர் அணி மாநாடு நடைபெற்றது. இதில் கேப்டன் விஜயகாந்த் அணியை சேர்ந்த ஏராளமான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். தேமுதிக சார்பில் வழக்கறிஞர் பன்னீர்செல்வம் பங்கேற்றார். மாநாட்டில் சட்டமன்ற தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது குறித்து விவாதிக்கப்பட்டது. தேமுதிக ஆட்சியில் ஜல்லிக்கட்டு போட்டியை மீண்டும் நடத்த நடவடிக்கை, மணல் கொள்ளையை தடுப்பது உள்ளிட்ட தேமுதிக தேர்தல் அறிக்கை குறித்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பொதுமக்களிடத்தில் எடுத்துரைத்தார். அமைந்தவுடன் நிச்சயமாக பொங்கல் திருவிழா போது ஜல்லிக்கட்டையும் மீண்டும் தமிழகத்துக்கு கொண்டு வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே ஜல்லிக்கட்டு திருவிழாவை நடத்துவதற்கு ஒரு உறுதியான நடவடிக்கைகளை எடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் உங்க முன்னாடி சொல்றேன். இன்னைக்கு 100 கோடிக்கு மேல இந்தியால மக்கள் இருக்காங்க. ஆனா விளையாட்டுல பார்த்தா ரொம்ப பின்தங்கி இருக்கும். அதனால விளையாட்டுத்துறையை மேம்படுத்த ஆண் பெண் போன்ற அனைவருக்குமே விளையாட்டுல ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு வேலை வாய்ப்பையும் தருவோம். வேலை வாய்ப்புக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அந்த வகையில இங்க வேலை வாய்ப்புக்கு முதல் படியாக அரசுக்கு சொந்தமான நிறுவனங்கள், அதாவது ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பங்குகள். அந்த பங்குகள்ல இதுவரைக்கும் அரசுல சொந்தமானவர்களை பணியாற்றவங்களுக்கு ஷேர்ஸ்ல இல்லாம இருந்தாங்க. ஆனால் கேப்டனுடைய ஆட்சி வரும் பொழுது அரசு நிறுவனங்களை பணிபுரிந்து கொண்டிருப்பவங்களுக்கும் பணி ஓய்வு பெற்றவர்களுக்கும் பணி ஓய்வு பெற்று இறந்த பிறகும் அவங்க குடும்பங்கள் பெனிஃபிட் ஆகிற மாதிரி குறைஞ்சபட்சம் 3 லட்சம் ரூபாய்க்கு அந்த பங்குகள் உங்கள் குடும்பத்திற்கு வந்து சேரும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்கிறேன். இங்க நான் சொல்ற ஒவ்வொரு வாக்குறுதியும் பல நாள் சிந்திச்சு தெளிவாக போடப்பட்டது. உடனடியாக மணல் கொள்ளையை தடுக்கப்பட்டு செயற்கை மணலை உருவாக்கி அத்தனை பேருக்கும் பயனளிக்கக்கூடிய அளவு நிச்சயம் செய்வோம் என்பதை உறுதியா சொல்றேன். சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். பட்டு காம்ப்ளிமெண்ட் பட்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் மற்றும் செலவினங்கள் குறித்த அனைத்துக் கட்சி கூட்டம் தமிழக தலைமை தேர்தல் ஆணையர் ராஜேஷ் லக்கானி தலைமையில் சென்னை தலைமை செயலகத்தில் இன்று நடைபெற்றது. தமிழக சட்டமன்ற தேர்தல் மே மாதம் 16ஆம் தேதி நடைபெறுகிறது. தேர்தலுக்கான ஏற்பாடுகளை இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. இதனால் தமிழகத்தில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. அரசியல் கட்சிகளும் தேர்தல் பிரச்சாரத்தில் பரபரப்பாக ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே தேர்தல் நடத்தை விதிமுறைகள் மற்றும் செலவினங்கள் குறித்து அனைத்துக் கட்சி கூட்டம் தமிழக தலைமை தேர்தல் ஆணையர் ராஜேஷ் லக்கானி தலைமையில் சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் தேமுதிக சார்பில் கழக பட்டதாரி அணி செயலாளர் பேராசிரியர் ரவீந்திரன், வழக்கறிஞர் சந்தோஷ்குமார், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த பிரதிநிதிகள் பலரும் கலந்து கொண்டனர். மதுரை மாநகராட்சி 7வது வார்டு அதிமுக கவுன்சிலர் முத்துராஜா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக கூடுதல் தகவலை தருகிறார் நமது மதுரை செய்தியாளர் பாலமுருகன். அதிமுக மாநகராட்சி 7வது கவுன்சிலர் முத்துராஜா 2 தினங்களுக்கு முன்பு செல்லூர் பகுதியில் உள்ள அவருடைய மாநகராட்சி கவுன்சிலர் அலுவலகத்தில் மர்மமான முறையில் தூக்கிலிட்டு இறந்துள்ளார். அவர் உடலை காவல்துறை கைப்பற்றி அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்பு அவர் மாநகராட்சி கட்டடத்தில் காவல்துறையினர் சோதனையிட்ட பொழுது அவர் கைப்படையில் ஒரு கடிதம் கிடைத்துள்ளதாகவும் அந்த கடிதத்தில் 1996 முதல் அதிமுகவில் இணைந்துள்ளதாகவும் அதிமுக போராட்டங்களில் ஈடுபட்டு பலமுறை சிறைச்சாலை சென்றுள்ளதாகவும் என் குடும்பத்தை நான் இறந்த பிறகு அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று அந்த கடிதத்தில் இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ஆனால் அந்த கடிதத்தை பத்திரிகையாளர்கள் காட்ட சொன்ன பொழுது காவல்துறை மறுத்துவிட்டனர். நிலையில் அவருடைய
அவருடைய மனைவி மீனாம்பிகை என்பவர் வந்து மறை செல்லூர் காவல் நிலையத்தில் வந்து ஒரு புகார் அளித்துள்ளார். அந்த புகாரில் வந்து எனது கணவர் உடல்நிலை அவ்வளவு மோசமாக இல்லை, அவருடைய இறப்பில் வந்து மர்மம் இருப்பதாகவும் காவல்துறை தீவிர விசாரணை நடத்த வேண்டும் என்று புகார் தெரிவித்திருக்கிறார். அடிப்படையில் வந்து மரணம் குறித்து காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவருடைய கடைசி இறப்பிற்கு முன்பு ஆறுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். அவருடைய உறுப்புகள் வந்து விசாரணைக்காக அனுப்பப்பட்டுள்ளது. விசாரணைக்கு வந்த பிறகே காவல்துறையினர் விசாரணை மேற்கொள்வதாகவும் தெரிவித்தனர். மேலும் வந்து வடக்கு தொகுதிக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து போட்டியிடுவதாக விருப்ப மனம் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரையிலிருந்து கேப்டன் செய்திக்காக மகாபிரபுவுடன் பாலமுருகன். குஜராத்தில் என்கவுண்டர் செய்யப்பட்ட இஸ்ரத் ஜெகன் விவகாரத்தில் தேசிய புலனாய்வுத்துறைக்கு பங்கிருப்பதாக மும்பை தாக்குதல் குற்றவாளி டேவிட் ஹெட்லி இன்று பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளார். அமெரிக்க சிறையில் இருந்து காணொலி காட்சி மூலம் மும்பை தாக்குதல் குற்றவாளி டேவிட் ஹெட்லி வாக்குமூலம் அளித்து வருகிறார். இந்நிலையில் 4வது நாளான இன்று நடத்தப்பட்ட விசாரணையில் இஸ்ரத் ஜெகன் என்கவுண்டர் விவகாரத்தில் தேசிய புலனாய்வுத்துறைக்கு பங்கிருப்பதாக அவன் தெரிவித்துள்ளான். ஆனால் என்ன காரணத்திற்காக அந்த வாக்குமூலம் முழுமையாக பதிவு செய்யப்படவில்லை என்று தெரியவில்லை என்றும் அவன் புகார் தெரிவித்துள்ளான். நேற்றைய விசாரணையில் முன்னாள் பாகிஸ்தான் பிரதமர் யூசுப் ராசா கிலானி தனது வீட்டிற்கு வந்திருந்தார் என்றும் ஹெட்லி வாக்குமூலம் அளித்தது குறிப்பிடத்தக்கது. துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் 2 பேர் நுழைந்துள்ளதாக எழுந்த தகவலை அடுத்து மாவோயிஸ்டுகள் என்ற கோணத்தில் கூடலூர் சுற்றுவட்டார பகுதியில் தேடுதல் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே பாலமேடு பகுதியில் இயங்கி வரும் தேயிலை தோட்ட பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு 2 பேர் நுழைந்துள்ளதாகவும் அவர்கள் இருவரும் துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள் வைத்திருந்ததாகவும் அப்பகுதியைச் சேர்ந்த தேயிலை தோட்ட பெண் தொழிலாளி ஒருவர் வனத்துறைக்கு தகவல் கொடுத்தார். இந்நிலையில் பெண் அளித்த தகவலின்படி மாவட்ட எஸ்பி முரளி ரம்பா தலைமையில் அதிரடி படையினர் தேயிலை தோட்ட பகுதியில் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அப்பகுதி மக்கள் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர். தமிழகத்தில் வாழ வழியில்லாத நிலை உள்ளதாக கூறி விவசாயிகள் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதிய ஆட்சி அமையும் வரை விவசாயிகளிடம் இருந்து கடனை வசூலிக்க தடை விதிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் உள்ள வங்காள விரிகுடாவில் இறங்கி விவசாய கூட்டு இயக்கம் சார்பில் இந்த போராட்டம் நடைபெற்றது. விவசாயிகள் பாலன் மற்றும் அழகர் விவகாரத்தில் கண்டனம் கூட தெரிவிக்காத முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு அப்போது விவசாயிகள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். விவசாயிகளை பாதுகாக்காமல் தமிழக அரசாங்கம் இறந்த நிலையில் செயல்பட்டு விட்டதாக புகார் கூறிய அவர்கள் ஜெயலலிதா ஆட்சியை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் வரும் தேர்தலில் ஜெயலலிதாவுக்கு பாடம் கற்பிப்போம் என்றும் அவர் தெரிவித்தார். விவசாயிகளுடைய எந்த பொருளையும் ஜப்தி செய்யக்கூடாது என்று மத்திய தேர்தல் ஆணையம் மாநில தேர்தல் ஆணையம் ஆணையிட்டு நிறுத்த வேண்டும். தமிழகத்தின் அந்த தேர்தல் வாக்குறுதியைப்படி தமிழக அரசு விவசாயிகளுக்கு எந்த கடனும் தள்ளுபடி செய்யாத காரணத்தினால ஜெயலலிதா அரசுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். சிவகங்கை அருகே மின்சாரம் தாக்கி ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே உள்ள தவத்தாரேந்தல் பகுதியைச் சேர்ந்தவர் புயல். இவரது மகன் அழகுராஜா கட்டுமான தொழிலாளரான இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த லட்சுமிக்கும் திருமணமாகி பிரியதர்ஷினி என்ற 6 மாத பெண் குழந்தை இருந்தது. இந்நிலையில் கையில் குழந்தையுடன் கிரைண்டரில் மாவாட்டிக் கொண்டிருந்த போது மின்சாரம் தாக்கியதில் லட்சுமி மற்றும் குழந்தை பிரியதர்ஷினி ஆகியோர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதனிடையே சத்தம் கேட்டு ஓடிவந்த மாமனார் புயல் மற்றும் அவரது மகள் மீனா மீதும் மின்சாரம் பாய்ந்ததில் அவர்களும் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தனர். தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத்துறை மற்றும் போலீசார் உயிரிழந்த 4 பேரின் உடலை பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியினரிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே திருச்செங்கோடு அடுத்த கருவேப்பம்பட்டி கிராமத்தில் செயல்படாமல் இருந்த கல்குவாரி குட்டையில் குளிக்க சென்ற 2 சிறுவர்கள் நீரில் முழுகி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் குழந்தையை திருடி சென்ற பெண்ணை பொதுமக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர்.
திண்டிவனம் அடுத்த மேல் அத்திப்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த வெங்கடேசன், ரேவதி தம்பதியினருக்கு திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெண் குழந்தை ஒன்று பிறந்துள்ளது. இந்நிலையில் விழுப்புரத்தை அடுத்த விக்கிரவாண்டியை சேர்ந்த புஷ்பலதா என்ற பெண் அக்குழந்தை ஒன்றை எடுத்துக்கொண்டு மருத்துவமனையை விட்டு வெளியேறியுள்ளார். இதனை கண்ட மருத்துவமனை காவலாளி சந்தேகத்தின் பேரில் அந்த பெண்ணை பிடித்து விசாரித்ததில் குழந்தையை திருடி வந்தது தெரியவந்துள்ளது. இதையடுத்து காவலாளி அளித்த தகவலின் பேரில் குழந்தையை திருடிய பெண்ணை பிடித்து பொதுமக்கள் போலீசில் ஒப்படைத்தனர். திண்டிவனம் ஜிஹெச்ல இருந்து ஒர்க் பண்றோம் சார். கிறிஸ்டல்ல செக்யூரிட்டியா ஒர்க் பண்றோம். அவங்க அந்த குழந்தைய பிரசவ வார்டுல இருந்து தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. வெளியே போகும்போது மலைக்கு பிடிச்சி சந்தேகம் வரும்போது இந்த குழந்தைக்கு டிஸ்சார்ஜ் ஸ்லிப் எங்கன்னு கேட்கும்போது அவங்க பதில் சொல்லல. உடனே சந்தேகத்தின் பேரில் அவங்களை பிடிச்சி உள்ள இருக்கிற காவல் நிலையத்தில் ஒப்படைச்சிருக்காங்க. இச்சம்பவத்தால் மருத்துவமனை வளாகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து குழந்தையை கடத்திய பெண்ணிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் அருகே சாலையில் நின்று கொண்டிருந்த மணல் லாரி மீது அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் நடத்துனர் உள்பட 3 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். நாமக்கல்லில் இருந்து சேலம் நோக்கி வந்து கொண்டிருந்த மணல் லாரி கோளாறு காரணமாக சேலம் அருகே தாசநாயக்கன்பட்டி என்ற பகுதியில் சாலை ஓரம் நின்று கொண்டிருந்தது. அப்போது திருச்சியில் இருந்து சேலம் நோக்கி வந்து கொண்டிருந்த அரசு பேருந்து எதிர்பாராத விதமாக மணல் லாரியின் மீது பயங்கர சத்தத்துடன் மோதியது. இதில் அரசு பேருந்தின் முன்பகுதி முழுவதும் லாரியில் சிக்கியது. இந்த விபத்தில் அரசு பேருந்தின் நடத்துனர் குமார் மற்றும் பேருந்தில் பயணம் செய்த வெங்கடேஷ், லிவிங்ஸ் ஆகிய மூவரும் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். கால் மாட்டிக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு எடுத்து என்னை கவுந்து பண்ணிட்டாங்க. அப்படியே திருவாரூர் சைடு சார், இங்கே மல்லூரில் கோயில் வேலை செய்கிறேன், கோயில் சிற்பி. அது வேலை செய்யறதுக்கு அவங்க அதுக்குள்ளே இதுமாரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எங்கள்கிட்ட இங்கே 3 பேர் இறந்துட்டாங்க. தெரியல, லாரிக்காரங்க மேலே ஃபால்ட் இருக்குங்கிறாங்க, பஸ்ஸுக்காரங்க மேலே என்னன்னு தெரியல. நான் தூங்கிட்டேன் அந்த நேரத்தில், தூங்கினால தெரியல. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் உயிரிழந்த 3 பேரின் உடலை பிரேத பரிசோதனைக்காகவும் காயமடைந்தவர்களை சிகிச்சைக்காகவும் சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் போக்குவரத்து வெகுவாக பாதிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே பணியாளர்களை ஏற்றிச் சென்ற வேன் மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் 5 பெண்கள் உள்பட 8 பேர் படுகாயமடைந்தனர். ஓசூர் அருகே பாகலூர் சாலையில் தையல் நிறுவனம் இயங்கி வருகிறது. அங்கு ஓசூர், தேன்கனிக்கோட்டை, தளி உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இருந்து 1000க்கும் மேற்பட்டோர் பணியாளர்கள் வாகனங்கள் மூலம் அழைத்து வரப்படுகின்றனர். இந்நிலையில் வழக்கம் போல் பணியாளர்களை ஏற்றிக்கொண்டு வேன் வந்து கொண்டிருந்தது. அப்போது தேன்கனிக்கோட்டை அரசு மேல்நிலைப் பள்ளி அருகே வந்தபோது கட்டுப்பாட்டை இழந்த வேன் சாலையோரத்தில் இருந்த மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் வேனில் இருந்த 5 பெண்கள் உள்பட 8 பேர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இவ்விபத்து குறித்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். இப்போது 2 ரூபாய் மதிப்புள்ள ப்ரூ சாஷே இலவசம். ஒவ்வொரு 100 கிராம் ஹமாமுடன். பிரெஞ்சு ரோஜாக்களின் நறுமண உலகம். தேர்ந்தெடுக்கப்பட்ட ரோஜாக்களின் பெர்ஃபியூமால் தயாரான லக்ஸ். லக்ஸின் மிகச்சிறந்த பெர்ஃபியூம். சிறந்த மனம் வீசும் சருமத்திற்காக கொஞ்சம் லக்ஸ். லக்ஸ். வெறும் சிகப்பழகு சருமம் போதாது, டார்க் சர்க்கிள்ஸ் மற்றும் ஸ்பாட்ஸை நீக்கினால்தான் நம்மளோட இன்னர் க்ளோ வெளிவரும். பாண்ட்ஸ் ஒயிட் பியூட்டி ஸ்பாட் ரிமூவல் டெக்னாலஜி ப்ரோ விட்டமின் B3 உடன் இது டார்க் சர்க்கிள்ஸ் மற்றும் ஸ்பாட்ஸை லேசாக்க உதவும் என்று நிரூபணமானது. இன்னர் க்ளோ பெறுங்கள் பாண்ட்ஸ் ஒயிட் பியூட்டியால் மட்டுமே. இது பாண்ட்ஸின் வாக்குறுதி. யா மிஸ்டர் ராஜன், உங்க விஷயம் தான் பேசிட்டு இருக்கேன். நோ டோன்ட் வரி, ஐ டேக் கேர் ஆஃப் இட். ஓகே பை. காஃபி. இது என்ன ஏன் கப்ல மட்டும் ஜாஸ்தி காஃபி? அட, நீங்க தான் எம்டி, அதிகமா ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறீங்க. அப்ப காஃபி கொஞ்சம் அதிகமா குடிக்கணும்ல. இரு ஒரு நிமிஷம். கொடு 10 வருஷத்துக்கு முன்னாடி உன்னோட சம்பளத்துல தான் ஃபேமிலியை ரன் பண்ணோம்.
உன்னோட கரியரை கூட எனக்காகவும் ராகுலை பார்த்துக்கவும் விட்டுட்டல. இன்னுமா நீ நினைக்கிற எனக்கு நிறைய காஃபி வேணும்னு? காஃபி ப்ரூ இன்ஸ்டன்ட், அன்பின் பெயர் ப்ரூ. மம்மி கைய முடி கட்டி இருக்கணும், எனக்கு முடி திறந்திருக்கணும். அப்ப டாஸ் போடலாமா? ஹெட்ஸா டேலா? இப்போது பெறுங்கள் அழகான விரிந்த முடி வெறும் ₹1. கிளினிக் பிளஸ் சாஷே பயன்படுத்தும் போதெல்லாம் முடி அதிக வலிமையாகும். எனவே முடியை எப்போதும் விரித்து விடலாம். இப்போது ஒவ்வொரு கிளினிக் பிளஸ் சாஷேயுடனும் 20% எக்ஸ்ட்ரா. அதிக வலிமை, அதிக கிளினிக். அசாம் சட்டமன்ற தேர்தல் வறுமை ஒழிக்கும் போராட்டம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 126 தொகுதிகளை கொண்ட அசாம் மாநிலத்திற்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. முதல் கட்டமாக ஏப்ரல் 4ஆம் தேதியும் 2ஆம் கட்டமாக ஏப்ரல் 11ஆம் தேதியும் தேர்தல் நடைபெறுகிறது. இதனிடையே அசாமில் முதல்கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று துவக்கினார். தின்சுகியா பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, அசாம் மாநிலத்தில் வளங்கள் பல இருந்தும் இன்னும் முன்னேற்றம் அடையவில்லை என்று தெரிவித்தார். அசாம் தேர்தல் வறுமையை ஒழிக்கும் போராட்டம் என்றும் தெரிவித்தார். அசாமில் பல்வேறு கிராமங்களில் இன்னும் மின்சார இணைப்பு, மின்கம்பம் கூட இல்லை என்று தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி, 60 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியில் மக்களுக்கு எதுவுமே கிடைக்கவில்லை என்று அப்போது அவர் புகார் தெரிவித்தார். ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் கால்பந்து மைதானத்தில் நடைபெற்ற தற்கொலைப்படை தாக்குதலில் 30 பேர் கொல்லப்பட்டனர். ஈராக்கில் ஆதிக்கம் செலுத்தி வரும் ISIS தீவிரவாதிகள் அப்பாவி பொதுமக்களை கொன்று குவித்து வருகின்றனர். இந்நிலையில் தெற்கு பாக்தாத்தில் உள்ள இஸ்கந்தரியா நகரில் உள்ள கால்பந்து மைதானம் ஒன்றில் உள்ளூர் கால்பந்து போட்டி முடிந்து பரிசளிப்பு நடைபெற்ற போது கூட்டத்திற்குள் புகுந்த தற்கொலை தீவிரவாதி ஒருவன் தனது உடலில் கட்டி இருந்த வெடிகுண்டை வெடிக்க செய்தான். இதில் 30 பேர் உடல் சிதறி பரிதாபமாக உயிரிழந்ததாகவும் 50க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தாக்குதலுக்கு எந்த தீவிரவாத அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. இருபது ஓவர் உலகக்கோப்பை போட்டியில் நாளை நடைபெறவுள்ள வாழ்வா சாவா ஆட்டத்தில் இந்தியா ஆஸ்திரேலிய அணிகள் பலப்பரட்சி நடத்துகின்றன. 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டியின் இந்தியாவின் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வருகிறது. இந்திய அணி தனது முதல் ஆட்டத்தில் நியூசிலாந்திடம் 47 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. இதையடுத்து பாகிஸ்தானுடன் நடைபெற்ற 2வது ஆட்டத்தில் 6 விக்கெட் வித்தியாசத்திலும், வங்கதேசத்துடன் நடைபெற்ற ஆட்டத்தில் 1 ரன் வித்தியாசத்திலும் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. இதனிடையே மொகாலியில் நாளை நடைபெறும் ஆட்டத்தில் இந்திய அணி ஆஸ்திரேலியாவுடன் மோதுகிறது. நாளைய போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றால் மட்டுமே அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற முடியும் என்று கட்டாயத்தில் உள்ளது. அதேபோன்று ஆஸ்திரேலியாவும் நாளைய போட்டியில் வெல்ல வேண்டிய நெருக்கடியில் உள்ளது. எனவே ஆட்டத்தில் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது என்பதில் சந்தேகமில்லை. போட்டி நாளை இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.